இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வந்து ஒரு பென் ஸ்டாண்ட் தான். அதுக்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே இந்த வீடியோ எடுத்துட்டேன், அப்புறம் வந்து அது லாங் வீடியோவாக இருக்குதுன்னு சென்ட் ஆகலை. ஸோ ஃப்ரண்ட் இந்த சைடில் இருக்கிறது டாப்பில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிட்டு ஃப்ரண்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸுன்னு இல்லை எது வேணாலும் எடுத்துக்கலாம். இது வந்து நான் வீட்டில் அந்த டவ் சோப் டப்பா எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து இந்த மாதிரி இங்கே பாருங்கள், இதோட மெஷர் வைஸ் வச்சு இப்படி கீழே ஃபோல்ட் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் எக்ஸஸாக எடுத்துக்கோங்க. ஸோ இது இன்னைக்கு பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துகிட்டு கரெக்டாக இந்த சைஸ் ஃபோல்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி நான் இந்த வீடியோவை ஆல்ரெடி எடுத்துகிட்டேன், அது வந்து சரியாக இதாகலனால தான் நான் இப்படி பண்ணியிருக்கேன். பண்ணதுக்கப்புறமா கீழே வந்து நீங்கள் வந்து சின்ன பாக்ஸுங்கிறத விட பெரிய பாக்ஸும் பண்ணலாம். இது வந்து பென் ஸ்டாண்ட், பென்சில் ஸ்டாண்ட் இல்லைனா பெரியவங்களுக்கு டேப்லெட்ஸ்க்கும் யூஸ் ஆகும். நீங்கள் வேணால் இன்னும் குட்டி குட்டி புக்ஸாக செஞ்சாலும் ஓகே தான். அதனால் வந்து பெருசாக இந்த மாதிரி பெருசாக செஞ்சிங்கன்னா புக் ஸ்டாண்டாகவும் யூஸ் ஆகும். இதோட பாட்டமில் வந்து இருக்கிற எல்லா லைன்ஸுக்குமே கட் பண்ணிடுங்க. அண்ட் டாப்பில் வந்து இந்த 2 கார்னரையும் விட்டு மற்ற லைன்ஸ்க்கு கட் பண்ணுங்கள். இப்போ கட் பண்ணிட்டு இந்த ரைட் எது வந்து பிக்காக இருக்கோ அதில் வச்சு அப்படியே இப்படி பண்ணிட்டு வாங்க. பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா இதை வந்து கரெக்டாக இந்த டாப்பில் ஃபோல்ட் பண்ணிட்டு இங்கே பாருங்கள் கைஸ், இதை வந்து இப்படி கரெக்டாக பின்னாடி இப்படி வருது. பண்ணதுக்கப்புறமா ஃப்ரண்ட் சைடில் வந்து இதை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு இதை ஈவனாக வச்சுக்கோங்க. கரெக்டாக ஃப்ரண்ட் சைடில் இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு சைடு 2 இப்படி ஃபோல்ட் பண்ணிடுங்க. எனக்கு பண்ண இந்த டைம் ஏன் ஈஸியாக இருக்குன்னா, இது ஆல்ரெடி நான் செஞ்சது வந்து வீடியோ இதாகிடுச்சுங்கிறனால நான் திருப்பி செய்கிறேன். அதனால தான் நான் எதுவுமே ஃபுல்லாக பண்ண முடியல. கீழே வந்து இந்த பெருசாக இருக்குல்ல, இது ரெண்டையும் இப்படி பண்ணிட்டு இப்படி பண்ணி முடிச்சோடனே இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால் இதை இப்படி ஃபோல்ட் பண்ணி இப்படி போடுங்க. அண்ட் சாரி, இதுதான் பெருசாக இருக்குது, இதை இப்படி போட்டு ஃபோல்ட் பண்ணி அண்ட் இங்கே இருக்கிறது சாரி கைஸ் ஃபர்ஸ்ட் இதை தான் நீங்கள் போடணும். இப்படி டபுள் இது இருக்குல்ல, இது ரெண்டையும் இப்படி ஃபோல்ட் பண்ணி இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டு சைடில் இப்படி கேப் இருக்கும், கண்டுக்காதீங்க. அண்ட் இங்கே இருக்கிற இந்த சைடில் இருக்கிற ரெண்டையும் இப்படி ப்ளேஸ் பண்ணிட்டு இங்கே இருக்கிறத இப்படி வச்சு இப்படி இந்த கேப்புக்குள்ளே விட்டு லாக் பண்ணிங்கன்னா இது லாக் ஆகிக்கும். அப்படியே வந்து ரொம்ப நேரம் நிற்காது. ஸோ இது இந்த பார்ட் இங்கே இதெல்லாம் கொஞ்சம் டேப் ஓட்டணும். இப்போ என்கிட்ட டேப் கம் இல்லை, நீங்கள் கம் டேப் எதாவது இருந்தாலும் ஓட்டலாம். இங்கேயும் ஓட்டணும். இப்போ நான் அதை ஒட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் வந்து என்கிட்ட கம்மு இது எல்லாமே இருக்குது கைஸ். பட் அண்ட் வந்து என்கிட்ட கம்மு டேப்பு இது எல்லாமே இருக்குது. பட் இருந்தாலுமே சில பேர்த்துக்கிட்ட இருக்காது. அவங்களுக்காக தான் நான் இப்படி செய்கிறேன். இங்கே பாருங்கள், இது வந்து வெறும் வேக வச்ச சாப்பாடு. இதை வந்து கொஞ்சம் இப்படி லைட்டாக மசிச்சு இப்படி ஒட்டினீங்கன்னா ஒட்டிக்கும். பாருங்கள், இது லைட்டாக ஒட்டிக்கிச்சு அப்படியே. அதே மாதிரி கொஞ்சம் இந்த இதுக்கும் ஒட்டிட்டு சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ கொஞ்சம் அதிகமாக வேஸ்ட் பண்ணிடாதீங்க. லைட்டாக இப்படி யூஸ் பண்ணிட்டு இந்த கேப்புக்கு இப்படி கொஞ்சம் பண்ணி ஸ்டார்ட். இது வந்து இங்கேயுமே நான் லைட்டாக ஒட்டிடுறேன், ஏன்னா இந்த பாட்டுக்கு ஒட்டணும். ஒட்டி இப்படி பண்ணிட்டு சைடில் இருக்கிற இது சாப்பாடெலாம் தட்டி விட்டுருங்க. எனக்கு இங்கே இருக்கிறது இது கழுடக்கூடாதுன்னு தானே பண்ணுவோம். நீங்கள் டேப்பாக இருந்தால் அப்படியே ஒட்டிடலாம். ஸோ டேப் இல்லைன்னா இந்த மாதிரி பண்ணிட்டு சாப்பாட்டை இந்த நம்ம லாக் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பார்ட்டில் இந்த மெயினாக ஒன்று லாக் பண்ணியிருக்கோம்ல வயசு, இந்த பெரிய இதுக்குள்ளே வச்சு இது மேலே ஒட்டிடுங்க. மேலே பண்ணி அப்படியே இங்கே ஒட்டிடலாம். அப்படி இல்லைன்னா இதை இப்படி வச்சு இதில் ஒட்டலாம். இதில் ஒட்டுறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு. ஸோ இந்த பார்ட் இருக்குது, நம்ம ஃபோல்ட் பண்ணியிருக்கோம்ல, அந்த பார்ட்டில் கொஞ்சம் அரிசி அதிகமாகவே ஒட்டிக்கோங்க. ஏன்னா அரிசிங்கிறத விட சாப்பாடு அதிகமாக ஒட்டுறதுக்கு ரீசன் என்னென்னா வந்து திடீர்னு கழண்டு போயிடக்கூடாதுன்ட்டு, கழண்டக்கூடாது அப்படிங்கிற ரீசனுக்காக தான். பாருங்கள், இப்போவே கழண்டுது. அதான் நான் கொஞ்சம் எக்ஸஸாக இங்கேயும் போட்டு ப்ளஸ் நான் இதை ஒட்டி முடிக்க போகிறேன் காய்ஸ். நீங்கள் இதெல்லாம் நான் வந்து இருந்துமே உங்களுக்காக தான் இப்படி பண்ணுறேன். அதுக்காகவாது எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இது இப்படி இருக்கா ஃபைனலாக. இந்த ஒரு பார்ட் மட்டும் லைட்டாக ரிமூவ் ஆகிடுச்சு. அண்ட் இதை ஒட்டின உடனே உங்கள் கையை உடனே கழுவிடுங்க, இல்லைனா வந்து பிசுன்னு ஒட்டும் கையில். ஸோ கரெக்டாக இதை ஒட்டி முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணலாங்க, நீங்கள் பாருங்கள், இதை நான் மறந்தே போயிட்டேன் கைஸ். இந்த பார்ட்டை நீங்கள் ஆக்சுவலி டேரெக்டாகவே வந்து ஒட்டும் போது ஒரு சைடுக்கும் இந்த இதுக்கும் இங்கே பாருங்கள் கைஸ், இந்த சைட் பார்ட்டை ஒட்டிடலாம். இதே உங்களுக்கு தெரிலனா மேலே இது கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் வந்து ஒட்டும் போது நம்ம அதை கட் பண்ணி வச்சுருக்கேன்ல ஃபஸ்ட்டே, அதையுமே நீங்கள் அந்த ஒரு இதுலேயும் ஒட்டியிருக்கலாம். அது இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் இருந்தாலும் அதிகமாக வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதுவுமே ஸ்ட்ராங்காக தான் நிற்கும். இதை இப்படி கரெக்டாக இப்படி ஒட்டி முடித்த உடனே ஃபைனலாக இது ரெடி. இதுக்குள்ளேயுமே நீங்கள் ஒட்டலாம், அது ஸ்டார்டிங்லேயே ஒட்டியிருக்கலாம், இப்படி ஓட்டலாம். பட் நான் வந்து அதை ஒட்டலை. அண்ட் இப்படி எக்ஸஸாக இருக்கிறது அப்படியே இருக்கட்டும்னு விட்டுட்டேன். வேணால் லைட்டாக இப்படி கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். ஸோ
இப்போ இதில் வந்து பிளாக் கலர் இருக்குது, பட் இருந்தாலுமே அந்த ஆயில் பேஸ்லேயே நான் யூஸ் பண்ணுறேன், ஸ்கெட்ச் யூஸ் பண்ணல இந்த டைம். அண்ட் என்னோடய ஃபேவரட் வந்து ப்ளூ, ஸோ இந்த டைம் நான் லைட் ப்ளூ யூஸ் பண்ணுறேன். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பட் இதில் நான் என்ன எழுத போகிறேன்னா மினி பென் ஸ்டாண்ட் அப்படின்னு எழுதுவோம். மினி ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக இருக்கும் guys, பட் இதில் எழுதும் போது கொஞ்சம் உடஞ்சிருமோன்னு பயமாக இருந்தது. உடையாது, ஸ்ட்ராங்காகவே இருக்கும். மினி பென் ஸ்டாண்ட். அண்ட் இதுதான் இந்த வீடியோவில் முடிஞ்சிருச்சு. அண்ட் டாட்டா, பாய் பாய் ஆர்ட் ஃபேமிலிஸ். ஃபைனலாக இதுதான் இந்த பென் ஸ்டாண்ட். அண்ட் நீங்கள் பாருங்கள் guys, என் ஆயில் பேஸ்டல் இதை காலி பண்ணி இதுக்குள்ளே வச்சுருக்கேன். ஸோ டாட்டா, பாய் பாய் ஆர்ட் ஃபேமிலிஸ்.